Kavika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro Series available now. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. நாங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒரு 2016 ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த இயக்கத்தோட கொடியோட கலர் வந்து மேலே சிவப்பு, கீழே சிவப்பு, நடுவில் மஞ்சள், நடுவில் புலி சிம்பல் போட்டது. இப்போ விஜய் அவர்கள் வந்து அதே கலரில் யானை சின்னம் நடுவில் ஒரு பூவை போட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. யாராவது ஏதாவது ஒன்று புதுசாக செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு உடனே எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கொடியை தூக்கிட்டு வந்துடுறது. விளம்பரம் தர்றதுக்கு நான் வரல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு அறிக்கை விடும்போது தான் இப்படி ஒரு கொடி இருக்கு அப்படின்றதே நாங்கள் பார்க்குறோம். நான் எல்லாத்துக்கும் இந்த கொடி தெரியணும் எனக்கு அவசியம் கிடையாது. இல்லை, இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் விஜய் அவர்களை பார்த்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாருன்னு எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியல. நான் முறைப்படி அவங்கள்ட்ட கேட்குறேன். இந்த மப்ளரில் கிட்டத்தட்ட 10,000 மப்ளர் படிச்சிருக்காங்க. இப்போ அது வீணா போன்னு தான் கவலை. அரசியல் கட்சிகளினுடைய கொடிகளில் இந்த வண்ணம் இருக்கா இல்லையா? சிவப்பு இல்லாத ஒரு கொடி காட்டுங்களேன் தமிழ்நாட்டில். இதே சேம் மாதிரி அரசியல் அங்கீகாரம் உள்ள கொடியை காமிக்கணும். திமுக கொடியில சிவப்பு இருக்கா இல்லையா? அதிமுக கொடியில சிவப்பு இருக்கா இல்லையா? விசிக கொடியில சிவப்பு இருக்கு இல்லையா? இது வந்து ஸ்பெயின் நாட்டு கொடி. ஆமா. அப்ப ஸ்பெயின் நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட நீங்க வந்து அனுமதி வாங்கியிருக்கீங்களா? ஸ்பெயின் நாட்டு கொடியை திருப்புங்க அப்படி சொன்னாங்க. அல்ல மஞ்சளோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, சிவப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? இதெல்லாம் நான் கொடியே பதிவு பண்ணல. இல்ல பதிவே பண்ணல, ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டாரு, அதை வந்து மாத்துங்கன்னு அப்புறம் எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? 2026க்கு அப்புறம் அடுத்த எம்பி எலெக்ஷன்ல ஒரு அநேகமாக சிரஞ்சீவி கட்சியை கழிச்சு காங்கிரஸில் சேர்ந்த மாதிரி அவரும் சேர்ந்துருவார். ஏன் அதுக்கு இவ்வளோ கலர்லாம் போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு? இப்போ அதனால எங்கள் கொடி எங்ககிட்டே கொடுத்துருங்க. சரி, ஒரு வேளை மாற்றல என்ன பண்ணுவீங்க? மாற்றலைன்னா அங்கே நீதிமன்றம் நடக்கிறோம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் திரு அண்ணா சரவணன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் இப்போது பார்த்துருப்பீங்க, நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அரசியல் கட்சியினுடைய தலைவரும் கூட அவருடைய கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தார். அந்த கொடி வெளிவந்த பிறகு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. குறிப்பாக உங்ககிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது, அந்த கொடியை உடனடியாக மாற்றணும் அப்படின்னு. என்ன விவரம்னா? நாங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒரு 2016 ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த இயக்கத்தோட கொடியோட கலர் வந்து மேலே சிவப்பு, கீழே சிவப்பு, நடுவில் மஞ்சள், நடுவில் புலி சிம்பல் போட்டது. ஓகேயா? கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக அந்த கொடியை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ விஜய் அவர்கள் வந்து அதே கலரில் யானை சின்னம் நடுவில் ஒரு பூவை போட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி போய் சேருதுன்னா, நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக இந்த கொடியை சேர்த்துட்டோம். இப்போ அவரோட கொடி கலரும் எங்களோட கொடி கலரும் சேம் கலர். அதனால் அவரை வந்து கொடி கலரை மாற்றணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நாங்கள் ஒரு அறிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். அவர்கிட்ட அந்த அறிக்கையை படிச்சிடலாமா? நடிகர் விஜய் அவர்களுக்கு கட்சி கொடியை மாற்ற வேண்டும். வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில தலைவரின் அறிக்கை, என்னோட அறிக்கை. கடந்த 2016ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பத்திரப்பதி துறையினால் பதிவு பெற்று ஒரு இயக்கமாக செயல்பட்டு வருகிறது. கீழே சிவப்பும் நடுவில் மஞ்சளும் மேலே சிவப்பும் இருக்கும். இதை எங்கள் நிகழ்வில் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறோம். இந்த நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவக்கியுள்ளார். சமீபத்தில் கட்சி கொடி அறிமுகப்படுத்தினார். அது அப்படியே எங்கள் இயக்கத்தின் கொடியாக உள்ளது. இது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். நடிகர் விஜய் கட்சி துவங்கிறதுக்கும் கொடி அறிமுகப்படுத்துறதுக்கும் 2 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. இந்த நேரத்தில் கட்சி கொடி வண்ணம் சின்னமாக தொடர்பாக சில விஷயங்களை கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். எத்தனையோ வண்ணங்கள் சின்னங்கள் இருந்தாலும் ஏற்கனவே பயன்படுத்தி வருவதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்றது. அதனால் கட்சி கொடி வண்ணத்தை மாற்றி இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு கோரிக்கை. எங்கள் அமைப்பு 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கொடியை பயன்படுத்தி வருகிறது. விஜய் தன் கட்சி கொடியின் வண்ணத்தை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறீங்க, எங்களுடைய கலரில் தான் உங்களுடைய கலரும் இருக்கு, அதனால மாத்திக்குங்க அப்படின்னு.
அட பொதுவா இப்படி இப்போ ஏதாவது ஒரு விஷயம் புதுசா முன்னெடுக்கும்போது, ஒரு பிரபலம் முன்னெடுக்கும்போது, மக்கள் மத்தியில எழக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா, அ யாராவது ஏதாவது ஒண்ணு புதுசா செஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கு உடனே எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு கொடிய தூக்கிட்டு வந்துர்றது. இப்படிதான் பொதுவான ஒரு பேச்சு வழக்கு இருக்கும். இப்போ கொடியிலேயே பிரச்சனை. இப்போ என்ன அதனால என்னன்னா கொடி இப்போ பிரச்சனை மட்டும் கிடையாது அவருக்கு பொறுத்தவரையும். வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கும்போது இக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆமா. அத கட்சி மாத்திக்கிட்டாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுலேருந்து அவங்க வந்து ஒரே குழப்பத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட அவங்க கட்சி பிரச்சனை. இப்போ நான் எங்கே இதில் நான் வரேன்னா, விளம்பரம் தர்றதுக்கு நான் வரல. ம். விளம்பரத்தோட அவசியம் கிடையாது. இன்னும் எங்களோட உழைப்பு. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது. என் சமுதாய மக்களுக்கு நல்லது செய்யணும். என் சமுதாய மக்கள் மத்தியில் இந்த கொடி வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்போ விஜயும் இதே கலரில் கொண்டு போனால் எங்கள் சமுதாய மக்கள் மத்தியில் வந்து அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால அவருக்கு ஒன்றும் கோரிக்கை தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கோரிக்கை வைக்கிறோம். இல்லை அவர் மாற்ற முடியாதுன்னா நாங்கள் சட்டப்படி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்கள் வழக்கறிஞர் குழு வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நோட்டீஸ் அனுப்பிட்டீங்களா? இல்லை, திங்கக்கிழமை ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை மேலே அவங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் அனுப்ப போகிறோம். சரி. இப்போ உங்களுடைய கொடி அப்படின்றது உங்களுடைய இயக்கம் இல்லையா? இயக்கம். இயக்கத்தினுடைய கொடி அப்படின்றது எந்த பகுதிகளில் எல்லாம் பரவலாக அறியப்பட்ட கொடியா இருக்கு? எங்களுக்கு தலைமையாக வந்து திருப்பூர், ஆ. கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, டெல்டா மாவட்டம் சவுத்தில் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஓரளவுக்கு நெருக்கி எங்கள் சமுதாய மக்கள் எங்கெங்கே அதிகமாக வாழ்கிறோமோ அங்கெல்லாம் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்டோம். இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டோம். இப்போ விஜய்ங்கிறது ஒரு மீடியா ஒரு பெரிய நடிகர் கூட. அவர் ஒரு ஒரு கொடியை அறிமுகப்படுத்துனா அடுத்த செகண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போய் ரீச் ஆயிரும். நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் இந்த 8 ஆண்டுகளில் தான் நாங்கள் குறிப்பிட்ட ஏரியாவே நாங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் சேர்த்துருக்கோம். சொல்கிறீங்க. ஆனால் சென்னையில் நாங்கள் இருக்கோம்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு அறிக்கை விடும்போது தான் இப்படி ஒரு கொடி இருக்குது அப்படின்றதே நாங்கள் பார்க்குறோம். நான் எல்லாத்துக்கும் இந்த கொடி தெரியணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் சமுதாய மத்தியில் ஒரு 2 கோடி பேர் நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். கிட்டத்தட்ட உட்பிரிவுலாம் எல்லாம் சேர்ந்து. அப்போ இந்த 2 கோடி மக்கள் மத்தியில் இந்த கொடி போய் சேர்ந்துருச்சு. அப்போ எனக்கு வந்து எல்லா மக்கள்கிட்ட போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இப்போ அடிப்படையில் ஒரு எண்ணம் இருக்குல்லங்க. ஏதாவது இப்போ நம்ம ஒரு கொடிக்கான ஒரு வண்ணத்தை வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு பிரபலம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த வண்ணமும் நம்முடைய ஒத்து போகுது அப்படின்னா சந்தோஷம் தானே. அதுலேயே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது என்ன? எதிர்ப்பு நாங்கள் தெரியாது. குழப்பங்கள் ஏற்படும். இப்போ நான் வரும்போது என் காரில் கொடி கட்டிட்டு வரேன். சரி. பின்னாடி வெள்ளாள முன்னேற்றம் அதே கலகம் போட்டு அதே கலரில் போட்டு நான் எழுதிட்டு வரேன். என்னோடய போஸ்டிங்கை போடாமல் நான் வெறும் அண்ணாசரம்னு எழுதிட்டு வந்தால் அது வெற்றி கழகமா, இது வெள்ளாள முன்னேற்ற கழகமா, ஒரே குழப்பம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவர் பெரிய விஷயம். அவரோட கொடி வேறு ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்த கொடி விஜய் வந்து ஒயிட்டு நடுவில் ப்ளூ வரும். ஓகேயா, நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு அந்த கொடியாக தான் அவங்க வச்சுக்க போகிறாங்கன்னு. அவங்களுக்கு 2 வருஷம் கேப்பு இருந்துச்சு. அவங்க நிறையா போய் பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டில் என்னென்ன அமைப்பு இருக்குது, என்னென்ன இயக்கங்கள் இருக்குது, எது செயல்படுது, எது செயல்படாது, நம்ம இதை வச்ச எதிர்ப்பு வருமா வராதுன்னு இவங்க நிறையா டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இந்த கொடியை நாங்கள் தயார் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மாதம் ஆச்சு. நாங்கள் மேலே சிவப்பு ஏன் வைக்கணும், நடுவில் ஏன் மஞ்சள் வைக்கணும், கீழே ஏன் சிவப்பு வைக்கணும், ஏன் புளியை கொண்டு வரணும். நாங்கள் ஒரு சாதாரண ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ விளக்கத்தை கொடுத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஜய்ங்கிறது அவருக்கு இப்போ திமுகன்னா ஒரு திராவிட கொள்கை இருக்குது. அதிமுக அதே திராவிட கொள்கை. பிஜேபி வந்து அது சித்தாந்தம் இருக்குது. நாம் தமிழருக்கு சித்தாந்தம் இருக்குது. இது சித்தாந்தத்தையும் இன்னும் அறிவிக்கலை. கொடிக்கு இது ஏன் இந்த ஒரு கொடி வைக்கும்போது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. நான்லாம் என்ன நினச்சின்னா, விஜய் கட்சி ஆரம்பித்தாருன்னா பெரிய ஒரு 10 லட்சம் பேர் மத்தியில் வந்து இந்த கொடி அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு நினச்சா, அவங்க ஏதோ ஒரு கம்பெனி லோகோ வெளியிடுற மாதிரி சாதாரணமாக ஒரு வெளியிட்டு விட்டாங்க. எனக்கு அப்படி சொல்லிட முடியுமா? ஒரு கம்பெனி லோகோ அறிமுகப்படுத்துகிற மாதிரி பண்ணார் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு இனி வரக்கூடிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு பெரிய ஆசையோட நிகழ்வை வந்து ஒரு கம்பெனி லோகோ வெளியிடுன்னு சொல்லிட முடியுமா? விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்தார். விஜயகாந்த் கட்சி கொடி எப்படி நடந்துச்சு? ஒரு மாசாக நடந்துச்சு. இவர் ஒரு நடிகர் கூட மாற்றத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட எல்லாமே எதிர்பார்ப்பு வந்து பெரிய லெவலில் தான் இப்போ எதிர்பார்ப்பாங்க. கட்சி ஆரம்பிக்கிறது எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம். எம்ஜிஆர் எது கட்சி ஆரம்பித்தார்? திமுகலேருந்து பிரிஞ்சு அவர் லீட்ரு. ஓகேயா, இவர் ஃபஸ்ட்டு வந்து கொள்கையை சொல்லணும், ஒரு சித்தாந்தத்தை சொல்லணும். விஜய் வந்து ஒரு இந்த சித்தாந்தத்துக்கு நான் ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் நல்லது செய்கிறேன், படிக்க வைக்கிறேன்னா எல்லா அமைப்பும் செய்வோம். சின்ன சின்ன அமைப்பும் அவனுக்கு தகுந்தப்பட்ட ஒரு 10 பேர்த்த படிக்க வைக்கிறாங்க, 20 பேர்த்த படிக்க வைக்கிறாங்க, அவனுக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி சொல்லி விடுறாங்க. இதெல்லாம் பொதுவான நிகழ்வு. எந்த ஒரு கட்சி சித்தாந்தமும் கொள்கையும் இல்லையோ அந்த கட்சி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது.
இல்ல அது இருக்குன்றனால தானே உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நாள்ல நான் வந்து அதை தெளிவுபடுத்துவேன், அதை நான் சொல்றேன்னு தானே சொல்றாரு அவரு. இல்ல, எந்த சித்தாந்தமும் இல்லை. சித்தாந்தத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். நான் கட்சியை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன்னா சித்தாந்தத்தை அப்புறம் சொல்றேன், இன்னும் சித்தாந்தம் இல்ல அப்படின்னு அதுக்கு பொருள் இல்லை, எடுத்துக்க என்ன முடியாது சித்தாந்தம் அது? இல்ல இப்போ மக்களை கூட்டணும், அதுக்கு வந்து அரசு கிட்ட அனுமதி வாங்கணும், மாநாடுக்கான ஒரு இடம் தேர்வு செய்யணும், எல்லாரையும் வர வைக்கணும், இத்தனை வேலை இருக்கு. இதெல்லாம் செய்யும் போது தானே மக்கள் கூடக்கூடிய இடத்துல தானே அவங்க கொள்கை என்னன்னு சொல்ல முடியும். நீங்க எடுத்த உடனே இதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லிட முடியுமா? இல்லை இல்லை, விஜய் பொறுத்தவரையும் நான் இந்த கொள்கைக்கு தான் 2024 சிஎம் ஆக போகிறேன்னு சிஎம் அல்லதுக்கு தான் ஆசை இருக்குது. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கு? எனக்கு அந்த ஆசை இல்லை. என் சமுதாய மக்களை வந்து முன்னேற்றணும். எங்கள் சமுதாய மக்கள் எங்கெங்கே பின்தங்கி இருக்காங்களோ அங்கே போய் நாங்கள் முன்னேற்றணும், படிக்க வைக்கணும். எங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் வருது உள்ளூருக்குள்ளே, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணணும், பேசி சரி பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும், கட்சி சிஎம் ஆகணும் எங்களுடைய எண்ணமே கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி இந்த திராவிட கழகத்தை ஆரம்பிச்சது நாங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கட்சியை போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் எங்களோட பங்கு அதிகமாக இருக்கும். நாங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்க சொல்றீங்க எங்களுடைய கொடி மாதிரியே இருக்கு அப்படின்னா, உங்களுடைய இயக்கத்தினுடைய கொடியில வாகைப்பூ இருக்கா, யானை இருக்கா? இன்னமும் எம்ஜிஆர் சாவல்னு சொல்லிட்டு ரெட்டிலைக்கு ஓட்டு போட்டிருக்க மக்களும் இன்னும் இருக்காங்க. புரியுதா? இதில் போய் வாகைப்பூ இருக்கா, யானை இருக்கான்னு கிடையாது. போகும்போது இந்த துண்டு கலர் பார்த்து தான் இது விஎம்கேயா தமிழ் வெற்றி கழகம்னா குழப்பத்தை ஏற்படும். இப்போ எங்கள் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்கிற இடத்துக்கு உள்ளே போனாலே இது என்னது நம்ம கொடி மாதிரி இருக்குது, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இல்லை இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் விஜய் அவர்களை பார்த்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை அவர் பார்ப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாருன்னு எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியல. நான் முறைப்படி அவங்கள்ட்ட கேட்குறேன். என்ன எனக்கு வந்து இதுமாரி 8 வருஷம் உழைச்சிருக்கோம். இந்த மப்ளரில் கிட்டத்தட்ட 10,000 மப்ளர் படிச்சிருக்கோம் நாங்கள். இப்போ அது வீணாக போகணுன்னு தான் கவலை. இந்த 10,000 கோடிங்கிறது எங்களுக்கு பெரிய காசு. இந்த கோடி இது இந்த விஷயம் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் வலிமையாக இல்லை, அவர் வலிமையான இல்லை, எங்களோட 100 மடங்கு அதிகமாக இருக்கார். இல்லை இப்போ இந்த நட்டத்தை ஈடு செஞ்சுட்டா சரியாக போயிடுமா? நட்டது எனக்கு தேவை, இந்த விஷயம் மாற்றணும். அவர் மாற்றிக்கலாம், அவர் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் இன்னமும் எதுவுமே பண்ணல. அறிமுகப்படுத்திட்டார் இல்லையா, இதை போய் மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறது எப்படி தகும்? அவங்கவுங்க மனநிலைமை பொறுத்தது. இல்லை அவர் சொல்றது ஒரு காரணம் இருக்கு, இதுக்கான ஒரு பின்னணி இருக்கு, இதுக்கான ஒரு வரலாறு இருக்கு, ஏன் நாங்கள் தேர்வு செஞ்சோன்றதை சொல்றேன்னு சொல்றாரு. இதை கொடியா மட்டும் பார்க்கல, இனி வரக்கூடிய தலைமுறையினுடைய ஒரு மாற்றத்திற்கான அடையாளமா நாங்கள் இதை சொல்றோம். இவளையும் சொல்லியாச்சு அவர். இதுக்கப்புறம் நீங்க மாத்தி தான் ஆகணும்னா சரி, ஒரு வேளை மாத்தல என்ன பண்ணுவீங்க? மாத்தலைன்னா நாங்கள் நீதிமன்றம் நட போகிறோம். ஓகேயா? அறிவு சார்ந்த சொத்துரிமை சட்டத்தைப்படி ஒருத்தவங்க ஒரு பொருளை மாறி இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு கிட்ட ஒரு 8 நான் வந்து அது பதியணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு இருக்குது. ஓகே, ஒருத்தன் பயன்படுத்தி அது ஃபுல்லாக ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க இந்த வண்ணம் எங்களுடைய இதுதான். இல்லை இல்லை இல்லை, இந்த மஞ்சள் சிவப்பெல்லாம் எங்களுக்கு தான். அப்படி கிடையாது. நான் கொடியே பதிவு பண்ணல. புரியுதா? இந்த வண்ணமும் இருக்கிற ஒரே சேமாக தான் இருக்குது. இல்லை பதிவே பண்ணல, ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டாரு, அதை வந்து மாற்றுங்கன்னு அப்புறம் எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? எங்களோட 8 வருஷம் உழைப்பு உங்களுக்கு தெரியல. நீங்க சொல்றீங்க 2016 உங்க கொடியை அறிமுகப்படுத்துறீங்க. ஆமா சரி. ஆமா. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளினுடைய கொடிகள்ல இந்த வண்ணம் இருக்கா இல்லையா? சிவப்பு இல்லாத ஒரு கொடி காட்டுங்களேன் தமிழ்நாட்டில். இதே சேம் மாதிரி அரசியல் அங்கீகாரம் உள்ள கொடியை காமிங்களேன். இல்லன்றீங்களா? எங்க இருக்கு சொல்லுங்க. ஒரு கட்சி கொடி யார் இருக்காங்க சொல்லுங்க. திமுக கொடியில சிவப்பு இருக்கா இல்லையா? அதிமுக கொடியில சிவப்பு இருக்கா இல்லையா? விசிக கொடியில சிவப்பு இருக்கு இல்லையா? அதுதான். இது என்ன சிவப்பா? அது என்ன? அப்புறம் அது என்னது? அதிமுக உள்ள கலருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதே நிறம் தான், இதே சேம் நிறம் தான். இப்போ என்ன விஷயம்னா அதிமுகவில் சிவப்பாக இருக்கும், புரியுங்களா, கருப்பாக இருக்கும், அதோட கலரு வேறு. இதே சேம் கலரு அவரே கொஞ்சம் டார்க்காவோட பண்ணிக்கலாம், இல்லை இந்த கலரை இப்போ மஞ்சளையும் மேஞ்சி போட்டு நடுவில் இதை போட்டுருந்துருக்கலாம், ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குலாம். அதுக்கு தான் யானை இருக்குது, வாகைப்பூ இருக்குது, விட்டுற வேண்டியதுதானே. அதுதானே திருப்பி நீங்கள் அதை சொல்கிறேன்னா ஒரு சரி. அப்போ இருங்க, நான் உங்களுக்கு காமிக்க. நீங்கள் சொன்னீங்க திமுக அதெல்லாம் சரிதான், திமுக அதிமுக எல்லாம் கொஞ்சம் மாற்றமாக இருக்கே அப்படின்னு. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் அவர்களுடையது இப்போ பாஜகவில் ஒருங்கிணைச்சிட்டாங்க. அதனால அந்த கொடியின் வண்ணம் நீங்கள் பார்க்குறீங்க சிவப்பு மஞ்சள் தான். இதையும் காமிச்சிடுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இதுலேயும் நீலம் மஞ்சள் சிவப்பு இருக்கா, அவங்களுடைய சின்னமும் இருக்கு. அதே போல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதுலேயும் சிவப்பு மஞ்சள் கருப்பு இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த கட்சிகள் கிட்ட நீங்க கேட்டுட்டீங்களா? நான் ஏற்கனவே நீங்க சொல்றீங்க, நான் அதை திரும்ப சொல்லிடுறேன் உங்களுக்காக. வர 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, அதனால் கட்சி கொடி வண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அப்படின்றதெல்லாம் குறிப்பிடுறீங்க. ஏற்கனவே கவனம் செலுத்தியிருக்கணும் நீங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் பயன்பாட்டில் வச்சுருக்கோம், இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே பார்த்துருக்கணும் இல்லையான்னு நீங்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை கேள்வி கேட்குறீங்க. சரி, அப்போது நீங்கள் கேட்டிங்களா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கிட்ட, இல்லை நீங்கள் மற்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட? சிவப்பு பயன்படுத்துறதுனால மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது. வெற்றி கழகத்து கொடியை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்களோட கொடியை பாருங்கள். நாங்கள் என்ன இந்த பார்டர் வச்சுருக்கோமோ அதே பார்ட்ரு, இங்கே என்ன பார்டர் வச்சுருக்கோம் அதே பார்ட்ரு, இங்கே என்ன வச்சுருக்கோம் பார்ட்ரு, அதுதான். இதுதான் இங்கே பிரச்சனை. அவங்க கலரை இப்படி போட்டிருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காரு. இல்லை, அது சரிதானா? நான் எத்தனையோ வண்ணங்கள் இருக்குது, எத்தனையோ சின்னங்கள் இருக்கும்போது இந்த வண்ணத்தை ஏன் பயன்படுத்துறீங்கன்னா வண்ணத்துக்கு எப்படி உரிமை கோர முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ இந்த வண்ணம் உங்களுக்கு தான் சொந்தமா, வேறு யாருமே பயன்படுத்தக்கூடாதா? நீங்கள் லோகம் சிவப்பு இருக்குது, இது என் கட்சி கொடி இருக்குது, ஏன் அதை பயன்படுத்துன்னு நான் சொல்ல முடியாது. லோகத்தை எந்த வடிவில் பயன்படுத்துகிறோம் தான் நம்ம சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி நீட்டமாக நாங்கள் பண்ணியிருக்கோம், 3ஆக பிரிச்சிருக்கோம், இதை நீங்கள் மாற்றிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சிவப்பை பயன்படுத்தாதீங்க, மஞ்சளை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. இது வந்து ஸ்பெயின் நாட்டு கொடி. ஆமாம், இப்போ வந்து பேசியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் கொடியை கூட சொல்ல நிறைய பேர் ஸ்பெயின் நாட்டுடைய கொடியை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. அப்போ ஸ்பெயின் நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வந்து அனுமதி வாங்கியிருக்கீங்களா? அப்படி ஸ்பெயின் நாட்டு கொடியை திருப்புங்க அப்படி சொல்லுங்க. அதில் மஞ்சளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, சிவப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் அப்படி இன்னொன்று சொல்கிறேன். பெல்ஜியம் நாட்டில் ஒரு பகுதி இருக்குது, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பகுதியினுடைய அது வந்து ஒரு முனிசிபாலிட்டி. அந்த முனிசிபாலிட்டியில் பயன்படுத்தக்கூடிய கொடிக்கும் இப்போ நீங்கள் பயன்படுத்த கொடிக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது, அப்படியே இருக்கு. எங்கள் கட்சி அவ்வளோ தூரம் கொண்டு போறீங்க நீங்கள் சொல்கிறது என்னன்னா, இந்த வண்ணம் எவ்வளவோ வண்ணம் இருக்குது, சின்ன இருக்குது, ஏன் இதை பயன்படுத்துறீங்கன்னா ஸ்பெயின் நாட்டு கொடியோட வண்ணத்தை நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க அந்த கேள்வி வந்துடும் இல்லையா? அப்போ நீங்கள் ஸ்பெயின் நாட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்டிங்களா, இந்த கொடியை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், 2016 நாங்கள் இதை அறிமுகப்படுத்துகிறோம்? அதுதான் சொன்னேன், சட்ட நுணுக்கத்தில் உள்ளே போய் பார்த்தோம்னா அது என்ன வேணாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். நம்ம சொன்னது உங்கள் கொடி மேலேங்கேலி சட்ட நுணுக்குமே இல்லைண்ணா. இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ யானை வைக்கலாமா கூடாதான்றதெல்லாம் அது அவங்க விட மாட்டாங்க. அதே போல வாகை பூ குறித்தும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய சின்னத்தை நீங்க சொல்லலாம், ஏன் இந்த சின்னம் எங்களோட இது மாதிரி இருக்கு, இல்ல நாங்க இதை பயன்படுத்தி இருக்கோமே, என்ன அது உரிமை இருக்கு, ஏன்னா அது கேட்கலாம், வரையறை இருக்கு அதுக்கெல்லாம். ஆனா ஒரு கொடின்றது ஒரு அடையாளம் கட்சிக்கு, அப்படிங்கும்போது அதை போய் நம்ம பேசுறதுன்றது ஒரு அதுதான் சொல்றேன். நான் உங்கள்ட்ட திருப்பி என்ன சொல்றேன்னா, ஒரு மாஸ் லீடர், மாஸ் தலைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அப்போ வந்து இது மாதிரியெல்லாம் இப்போ இது மாதிரியெல்லாம் அவர் நுணுக்கமாக பார்த்துருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் அவர்கிட்ட போய் நாங்கள் பண்ணி தான் ஆகணும், செஞ்சு பண்ணணும், நாங்கள் சண்டை போட விரும்பலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஆனால் இது மாதிரி இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, இப்போ ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்குது, இதை வச்சு கூட இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் கொண்டு போய் ஈஸியாக சேர்த்துட முடியும் இல்லையா? நாங்கள் புகழுக்கு என்றைக்குமே நாங்கள் கட்சி நடத்தலை. அப்போ இது விளம்பரத்துக்கு இல்லை? உண்மையிலே சொல்கிறேன், விளம்பரத்துக்கு கிடையாது. எங்களோட கோரிக்கை ஆதங்கத்தை அவர் சொல்கிறோம். இப்போ நீங்கள் அதான் சொல்கிறீங்கன்னா, மாற்றலைன்னா நாங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம், மாற்ற வைக்கிறோம். அது அவங்களோடது எப்படி எனக்கு பதில் வருதுன்னு அவங்க சொல்லணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முடிஞ்சால் பார்த்துக்க, நான் முடிஞ்சால் பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ நம்ம எங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு, அப்பா இதுமாரி இருக்குது, இந்த சூழ்நிலை இருக்குது, இப்போ அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்போ வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு சமரசம் வருது, என்ன இருந்தால் ஒத்துக்குவீங்க? அதில் எப்படி ஒத்துக்கிறதுன்னு நீங்கள் என்ன நோக்கத்தில் நீங்கள் கேட்குறீங்களா? அவர் எது அமௌண்ட்டு கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு கேட்குறேன். நாங்கள் அந்த விஷயத்துக்கு நாங்கள் வரவே கிடையாது. இதை நாங்கள் திருப்பி எப்படி கொண்டு போகணும் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இல்லை, நான் அப்படி கேட்கல, நீங்கள் அந்த பொருள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சமரசம் பேச நீங்கள் சொன்னீங்க, ஒருத்தங்க எதிர்ப்பாங்க, இல்லை ஒருத்தங்க சரிங்க என்னன்னு நம்ம பேசிக்கலாம், கலந்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ எப்போ நீங்கள் சமரசம் அப்போ நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு வச்சு, அப்போ அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க, அவங்க ஒரு மாஸ் லீடர் பண்ணிட்டாங்க, நம்ம வேறு ஐடியா பண்ணி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எங்கள் நிர்வாகிகிட்ட பேசுவீங்க இல்லையா? அது ஏன்னா இப்போ பேசல. இப்போ எங்கள்கிட்ட நீங்கள் ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 100 பேர் 1000 பேர் 2000 பேர் இருந்தால் பரவாயில்ல. நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 2000 மேலே போட்டு வச்சுருக்கோம். உறுப்பினரே கிட்டத்தட்ட 7000 பேர் 7 லட்சம் பேருக்கு மேலே சேர்த்து வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இது நாங்கள் இலக்கை நோக்கி வெகு தூரம் போயிட்டோம். அது வந்து அவர் அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் புதுசாக பஸ்லேருந்து அழைச்சிட்டு 1லேருந்து கோடு போடணும். அதுக்கு தான் நம்ம இதை இல்லை, இப்போ அவங்க கலந்து பேசி, இப்போ விஜய் சார் வர்றாருன்னு வைங்களேன், உட்காந்து கலந்து பேசி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ சமரசம் பேசுவீங்க இல்லையா? அப்போ என்னன்னு கேட்டுட்டு நான் ஒன்றும் முடிவு பண்ணுறது கிடையாது. அப்போ கேட்பாங்க சில பேர், நீங்கள் தானே தலைவர்? நான் தான். இது இங்கே எங்கள் கட்சியை எங்கள் அமைப்பை பொறுத்தவரையும் நான் தலைவர். இருந்தாலும் கருத்தை கேட்போம், எல்லாத்தையும் கருத்து கேட்போம்.
கருத்து கேட்காம உடனே எடுத்து நான் செஞ்சிட முடியாது. நான் இந்த இதுக்கே அறிக்கை விடுறதுக்கு எல்லாத்தையும் கருத்து கேட்டேன். என்னுடைய முடிவு தான் இறுதியான முடிவு. இருந்தாலும் என்னை நம்பி இத்தனை வருஷமாக என்னை நம்பி வராங்கண்ணா. எனக்கு பெரிய நான் ஒரு மாஸ் லீடரோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையோ நான் எம்எல்ஏ எம்பி பையன் கிடையாது. அது புரியுதுண்ணா. இப்போ கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவீங்க. முடிவுக்கு வருவோம். அது ஏன் வந்திருக்கலாமே, அது ஏன் ஒரு அறிக்கை விட வேண்டியது என்ன தேவை? ஏன்னா இல்லை இல்லை இப்போ நீங்கள் அந்த அறிக்கை இல்லை ஒரு சொல்லுங்களேன், அரசியலில் எது நடக்கலாம். இல்லை அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சப்போஸ் அவர் ஏன்னா அவர் சொல்லியிருப்பார், எப்பா உழைப்புன்னு பேசுகிறாப்புல அந்த பையன் எதுவும் போய் தொலைட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லிடுற லக்கு இருந்துச்சுன்னா எதுவுமே கிடைக்காதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காதுன்னு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ நான் இந்த 7 லட்சம் பேர் சேவ் பண்ண எனக்கு தெரியுமா? கிடையாதுண்ணா. இலக்கு ஓடுறோம்னா நம்ம இலக்கு கேட்போம், அவங்களோட விஷயம். நம்ம என்றைக்கு ஒரு இடத்துல நம்ம வாயை திறந்து பேசலையோ அன்றைக்கி அந்த இயக்கம் அழிந்து விடும். அதனால் நம்ம நமக்குள்ள வேலையை நம்ம சரியாக பார்த்துட்ருக்கோம். அது நடக்க வரும் காலங்களையும் அவரோட செயல்பாடு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த தான் அவருக்கு அரசியல் கட்சியும் முடிவாகும். நம்ம இயக்கம் எப்படி போகுதுன்னு தான் போகுது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த கொள்கையெல்லாம் இன்னும் அறிவிக்கவே இல்லை, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, இன்றைக்கும் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர், அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த பாடல் வரிகள்லேயே அவங்க குறிப்பிடுறாங்க, நீங்கள் எனக்கு கொடுத்ததையெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கான காலம் இது, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வருது. இப்போ நீங்கள் உங்களுடைய அறிக்கைக்கு அப்புறம் பார்க்குறோம் நிறைய சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வருது, உங்களை கடுமையாக விமர்சிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். எப்படி? ஏன்னா ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்துக்காக இறங்கி பண்ணும்போது நீங்கள் அந்த கொடியில் யானை தப்பு, யானை ஆப்பிரிக்கா யானை, பூவே தப்பு, இப்படியெல்லாம் பேசினா என்ன இது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். அப்படி என்ன விமர்சனங்கள்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க? என் அறிக்கைக்கு எதிராக பெருசாக என்ன ஐடி விங்கில் பார்க்கல, எங்கள் ஐடி விங்கில் தான் கொடுத்து நாங்கள் போய்ட்டோம். எங்கள்கிட்ட ஐடி விங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்போ அந்த அறிக்கையிலேருந்து என்ன வந்திருக்குன்னு இதுவரை நான் பார்க்கல. வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்ல, எதிர்ப்பு வரும். நீங்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதில் 100 விஷயம் எதிர்ப்பு வரும். ஓகேங்களா? எல்லாருமே நல்ல விஷயத்துக்கு இதுக்கு தான் இங்கே செய்கிறதுக்கு வரோம். புரியுங்களா? அது கொள்கை கோட்பாடு இருந்தால் அவங்க ரசிகருக்குள்ள அவங்க கட்சிக்குள்ளே உள்ள விஷயத்த அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இதுமாரி ஒரு சித்தாந்த ரீதியில் வராங்க. அவர் எந்த சித்தாந்தமும் வரலை, அவர் பொது ரசிகரை நம்பி வராரு. இது எந்த அளவுக்கு 26 எந்த வரைக்கும் கை கொடுக்கும், 26க்கு அப்புறம் அவர் கட்சி வச்சுக்குவாரா, கலைச்சிட்டு வேறு ஏதாச்சும் தேசிய கட்சியில் சேர போகிறாரா, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் உங்கள் அனுமானம். கண்டிப்பாக ஏன்னா இது 2026க்கு அப்புறம் கட்சி கலைச்சிருவாரு, கண்டிப்பாக பெரிய கட்சியில் சேர்ந்துருவாரு. ஆமாம், ஏதோ ஒரு தேசிய கட்சியில் அவர் சேர்ந்துருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து. ஏன்னா இங்கே பாருங்களேன், இப்படி அரசியல் இங்கே பாருங்களேன், ஒரு அரசியலுங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. கலைஞர் காலையில் எழுந்துச்சு 4 மணிக்கு எழுந்துச்சுவார், எந்தெந்த மக்கள் எந்தெந்த பிரச்சனை இருக்குது எல்லாம் ஒரு விஷயம் ஒரு அறிக்கையாக கொடுப்பார். இவர் மாஸ் லீடரு, ஒரு சினிமாவில் உள்ள ஒரு மாஸ் ஹீரோ, உச்ச நட்சத்திரம். அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது. அதில் சமரசம் போகிறதுக்கு வேலையே கிடையாது. அரசியலுங்கிறது வேறு களம், மக்களோடு மக்களாக போகணும். இங்கே நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் இருந்தால் தள்ளி நிப்பாட்டுறீங்க, அவர்கிட்ட போகவே விட மாட்டீங்களே. அவங்கள சொந்த மாவட்டத்தில் உங்களை நம்பி 20 வருஷமாக இருக்காங்க, அவர்கிட்ட போய் டேரெக்டாக பேசவே முடியாது. அப்புறம் மக்கள் குறை எப்படி அவர்கிட்ட டேரெக்டாக போவோம்? அவரோட மாவட்ட செயலர் இன்றைக்கி இருக்காங்க, எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவர் போய் அந்த மாவட்ட செயலர் போய் டேரெக்டாக போய் விஜய்கிட்ட எதுவுமே சொல்லிட முடியாது. இப்போ திமுகவில் ஒரு மாவட்ட செயலர் இருக்காருன்னா அந்த மாவட்டத்தில் குறைன்னா திமுக தலைவர்கிட்ட டேரெக்டாக தொடர்பு கொள்வாங்க. புரியுங்களா? அப்படியெல்லாம் களம் இது வேறு களம். வேறு களம். எந்நேரமானும் ஃபோன் எடுக்கணும், ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அடுத்து இன்டர்வியூ கொடுக்கணும், அடுத்து இவர் எப்படி பத்திரிக்கையாளர் சந்திக்க போகிறாரு, அப்டேட் வேணும். இது அறிக்கை கொடுன்னு கேட்க முடியாது, ஸ்கிரிப்டை கொடுன்னு கேட்க முடியாது. இது களமே, அரசியல் களங்கிறது வேறு. எல்லாம் ஓட்டு போகிறோம் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உங்களுக்கு தான் ஓட்டு போடணுமா பார்த்தா அந்த ஏரியாவில் பார்த்தா 10 ஓட்டு தான் வந்துருக்கும். ஆனால் அங்கே வந்தது 300 பேர் வந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா 10 ஓட்டு இதில் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் 10 ஓட்டு வந்துருக்குமா, ஆனால் நம்ம பார்க்க 300 பேராக இருப்பான். அப்போ உங்கள் கணக்குப்படி அவர் 2026க்கு அப்புறம் அடுத்த எம்பி எலெக்ஷனில் ஒரு அநேகமாக சிரஞ்சீவி கட்சியை கழிச்சு காங்கிரஸில் சேர்ந்த மாதிரி அவரும் சேர்ந்துருவார் அப்படின்றது எங்களோட எண்ணம். ஏன் அதுக்கு இவ்வளோ கலர்லாம் போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு அந்த இதுக்கு வரணும்? அதனால் எங்கள் கொடி எங்ககிட்டே கொடுத்துருங்க. நீங்கள் எப்படியும் வந்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 தனிச்சா நிற்க போகிறீங்க, 234 தொகுதியில் போட போகிறீங்க, ஒரு 4-5% ஓட்டு வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அரசியல் கலங்கிறது, தமிழக அரசியல் கலங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு தலைவர் வராருன்னா ஒன்று அவங்க பின்னாடி ஜாதி பேக்ரவுண்டில் இருக்கணும்,
இப்போ ரேவந்த் ரெட்டி எப்படி காங்கிரஸ் அங்கே தலைவராகி எப்படி வந்தாரோ அந்த ரெட்டி சமூகம் பேக்கப்பில் இருந்துச்சு. அதனால தான் நீ காங்கிரஸை நீங்கள் ஆட்சி அமைக்க முடிச்சு. காங்கிரஸ் மட்டும் அங்கே ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு சமுதாய பின்புலம் அவருக்கு அப்படி கிடையாது. சமுதாய பின்புலம் கிடையாது. இவங்க ரசிகர். இவங்க ரசிகர்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ லிஸ்ட் எடுத்து பாருங்களா, அவங்க ரசிகர் லிஸ்ட்டை வாங்க. அதில் ஓட்டு உரிமை உள்ளவங்க எத்தனை பேர்னு பாருங்கள். நிறைவாக இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் சரி, இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விஜய் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சதுல சந்தோஷம். அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் வசப்பாடுற மாதிரி வசப்பாடுறது இல்லைங்க, இது அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குனுங்க. சரி, அதுக்காக ஒரு வாழ்த்து. அரசியல் நாகரிகம் ஒன்று இருக்குண்ணா, ஒரு வாழ்த்து. அவர் எதிரியாக இருந்தாலும் நல்லா எதிரியாக இருந்தாலும் வாழ்த்து சொல்லிட்டு போங்க. சரி, சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ. எங்களோட இந்த வண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். விஜய் வந்து யாரை நம்பி வந்திருக்காருன்னா அவங்களோட ரசிகரை நம்பி வந்திருக்காரு. அந்த ரசிகர் வந்து விஜய்க்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சி இந்த கட்சியை வளர்த்து அவர் சிஎம் ஆகணும்னு அதுக்கு பாடுபடணும்னு நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். நான் முந்தி பேசுனது என்னோட அனுமானத்தில் பேசுனது. நான் சொல்கிறது அவங்க ரசிகருக்கு இது சொல்கிறேன். அவங்க வந்து விஜய் சாரை ஒரு சிஎம்மாக அமர்றதுக்குள்ள வேலையை அவங்க பார்க்கணும். உங்களுக்கு தெரியாதது கிடையாது. சேவைகள் அவ்வளோ சேவைகள் செய்யணும். சேவைகள் செஞ்சாலும் ஓட்டு போகிற நேரத்தில் மித்த மாதிரி மாறும். அதனால் அவங்க கடுமையாக உழைக்கணும். ரசிகர்கள் வந்து கடுமையாக உழைச்சா அவர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது கொடியோடைய வண்ணத்தை மாற்றலைன்னா சட்டப்பூர்வ நடவடிக்கை நான் பார்க்குறேன். சரி, நான் பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்றது எல்லாம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நன்றி. பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro series available now. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions.